ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டுக்கடலையை வச்சு குருமா தான் பார்க்க போகிறோம். இது தோசைக்கு பூரிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிற பொருள் ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு தாளித்ததுக்கப்புறம் அதில் பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயத்தையும் வதக்கிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 1/2 கப் சேர்த்துருக்கேன். இதை ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் அதில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். 1 கப் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1/2 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இது அரைக்கிறப்பயே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது தாளிப்பு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கிறேன். இது பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலையில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. 1 தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். எந்த மசாலாவும் கிடையாது இதில் சேர்க்கறதுக்கு. நம்ம ப்ளெயினாக வெள்ளை குருமா மாதிரி வைக்கணும். பூரிக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. 10 நிமிஷம் கொதிச்சா போதும். இதில் கொத்தமல்லிலாம் எதுவுமே தூவாதீங்க, டேஸ்ட்டு மாறிடும். சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் வைக்கிற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். பூரிக்கு, தோசைக்கு, இட்லிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.